உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். பொதுவாக நம்ம சமூகத்தில் அந்த கடையேழு வள்ளல்கள் அவர்களை பற்றி பெருமையாக பேசுவோம்ல. அந்த கடையேழு வள்ளல்களுக்கு முன்னாடி கர்ணன் என்கின்ற அந்த வள்ளலை பற்றி, அந்த கொடை வள்ளலை பற்றி நம்ம நிறைய பேசுவோம். அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி வளர்ப்போம். கர்ணன் சரி, அந்த கடையேழு வள்ளல்கள் யாருன்னு கேட்டால் மிகப்பெரிய பட்டியலே இருக்குது நம்மக்கிட்ட. அந்த மாதிரியான கடையேழு வள்ளல்களாக இருப்பவர்களை வள்ளல்னு சொல்கிறோம். ஆனால் வள்ளலாரை ஏன் வள்ளல்னு சொல்கிறோம்? அந்த வள்ளல்கள், கடையேழு வள்ளல்கள், கர்ணன் எல்லாருமே பொருளை கொடுத்து வள்ளல் என்ற பட்டத்தை பெற்றார்கள். ஆனால் நம்முடைய வள்ளலார் நாம் அத்தனை பேரும் வாழ்வதற்கான அருளை கொடுத்து நம்மை மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிறார். அதனால் நாம் அவரை வள்ளல் என்று சொல்கிறோம். ஏன்னா எடுக்க 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 குறையாத ஒரு பெரும் செல்வத்தை நமக்கு கையளித்திருக்கிறார். அதன் மூலமாக நாம் தினம் தினம் பெரும் செல்வந்தர்களாகி கொண்டிருக்கிறோம். செல்வந்தர்னா வெறுமை வீட்டில் பீரோவில் வச்சு பூட்டுற விஷயங்கள் மட்டும் இல்லை. நம்முடைய மனசு விரிவடைகிறது, நம்முடைய சிந்தனை தெளிவடைகிறது, நம்முடைய சொற்கள் மேம்பாடு அடைகிறது, நம்முடைய கண்கள் கருணையால் பொங்குகிறது, நம்முடைய இதயம் மற்றவர்களுக்காக துடிக்கிறது என்னும்போது இதுதானே மிகப்பெரிய செல்வம். அந்த செல்வத்தை தான் எப்படி அடைவது என்பதை நமக்கு வள்ளல் பிரான் சொல்லி கொடுத்திருக்கிறார், அள்ளி கொடுத்திருக்கிறார். அதனால் நாம் அவரை வள்ளலார் என்று சொல்கிறோம். சரி, நமக்கே இவ்வளவு அள்ளி கொடுத்தார்னா வள்ளல் பிரான் இந்த மாதிரியான கருத்தியலோடு, தத்துவங்களோடு, சிந்தனைகளோடு இருக்கும்போது அவருக்குள் என்னவெல்லாம் மாற்றம் நிகழ்ந்திருக்கும் இல்லை? அப்படியான சிந்தனைகளை அவர் தனக்கே அளித்து கொள்ளும்போது, தனக்கே வள்ளலாக நிறைத்து கொள்ளும்போது அவருக்குள் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்தது அப்படிங்கிறத சொல்கின்ற ஒரு 4 வரி பாட்டு. 4 வரியில் வழக்கம் போல ஒரு பெரிய வாழ்க்கையே அடைத்து விடுகிறார், நிறைத்து விடுகிறார். அதுதான் வள்ளல் பிரானின் பெருமை என்று நாம் நிச்சயமாக சொல்லலாம். 4 வரி பாட்டை பார்த்துடலாமா? மதித்த சமய மத வழக்கெல்லாம் மாய்ந்தது, வர்ணாசிரமம் என்னும் மயக்கமும் சாய்ந்தது, கொதித்த லோகாசார கொதிப்பெல்லாம் ஒழிந்தது, கொலையும் களவுமற்றை புலையும் அழிந்தது. எவ்வளவு விளக்கமாக ஒரு வியாக்கியானத்தை நமக்கு கொடுக்கிறார். இதுதான் வள்ளல் பிரான்ட்ட நாம் வியக்க வேண்டியது. ஏன்னா அவர் வாழ்ந்திருந்தது 19ஆம் நூற்றாண்டு. அந்த 19 நூற்றாண்டுகள் வரைக்கும் சமூகம் அவரை போன்ற மனிதர்கள் மீது, மக்கள் மீது திணித்தது எதையெல்லாம் அப்படின்னு ஒரு பட்டியலை கொடுத்துட்டு அந்த ஒரே நூற்றாண்டில் தன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்திருக்கக்கூடிய 51 ஆண்டுகளுக்குள்ள என்னவெல்லாம் மாற்றத்தை அவர் உணர்ந்தார், உணர வைத்தார், மற்றவர்களுக்கும் உணர்த்தினார் அப்படிங்கிறத 4 வரியில் சொல்கிறார். அதுதான் இதில் மிக முக்கியம். மதித்தன்னு ஆரம்பிக்கிறார். ஏன்னா அது நாள் வரைக்கும் அறியாமையில் இருந்தேன், தெரியாமையில் இருந்தேன், புரியாமையில் இருந்தேன். அப்போது சொல்லப்பட்ட கதைகளையெல்லாம் நான் மதித்தேன். நான் ஒன்றும் அவங்கள புறந்தள்ளிடல. எனக்கு புத்தி தெளிவில்லாத போது, நான் சிந்திக்க தெரியாதவனாக இருந்தபோது, நான் அறியாமை என்கின்ற இருளில் கிடந்தபோது, உழன்ற போது நான் அதையெல்லாம் மதித்தேன். ஆனால் ஒரு துளி வெளிச்சம் எனக்குள்ளே வந்து சேர்ந்த உடனே அந்த இருள், அந்த அறியாமை, அந்த தெரியாமை, அவர்கள் சொல்லுகின்ற புராண கட்டுக்கதைகள் இதெல்லாம் எனக்கு எதுன்னு தெரிய வந்தது. அதற்கு பின்பு நான் மதித்த அந்த சமய மத வழக்கமெல்லாம் கைவிட்டு விட்டேன் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்கிறார். இதனால் தான் நாம் அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த சனாதனர்கள் அல்லது ஆகமக்காரர்களை எதிர்ப்பு குரல் கிளப்பிய, எழுப்பிய 19ஆம் நூற்றாண்டின் புரட்சி சித்தர் யார் என்றால் வள்ளல் பிரான் என்று சொல்லலாம். அதனால் எதையெல்லாம் அவர் விட்டொழித்தார் அப்படிங்கிறத முதல் வரியில் சொல்கிறார் பாருங்க. மதித்த சமய மத வழக்கெல்லாம் மாய்ந்தது. எல்லாம்ங்கிறதுல இதை விட்டுட்டேன், அதை விட்டுட்டேன் அப்படின்னு ஏதாவது விட்டுருந்தா கூட மிசலேனியஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதையெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துடலாம். மதித்த சமய மத வழக்கு எல்லாம் மாய்ந்தது. ஏன்னா சமயம் என்று வரும்போது அதில் எல்லோரும் அன்புமயமாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த குணநலன்
இல்லாமல் போகிறது. மதம் என்று வரும்போது நானே உயர்ந்தவன் என்கின்ற அந்த எதேச்சாதிகாரம் வந்து சேருகிறது. அதனால் நான் அதையும் விட்டு விட்டேன். வழக்கம் எல்லாம் அப்படிங்கிறார். ஏன்னா இதற்காக செயல்படுத்தப்படுகின்ற அல்லது செயல்படுத்த வேண்டும் என்று நிர்பந்திக்கப்படுகின்ற அந்த வழக்கம் எல்லாம் இருக்குல்ல, இதை செய்யலைன்னா தப்பாயிடுமோ, ஐயோ அது ஒன்று செய்யாமல் விட்டேனே, அதனால தான் எனக்கு இந்த பிரச்சனையா அப்படிங்கிற மனசு குறுகுறுப்பு இருக்குல்ல, அந்த குறுகுறுப்பை உருவாக்கி அதில் குளிர் காய்கின்றவர்களை அதைத்தான் அவர் கேள்வி கேட்கிறார். அப்படி குறுகுறுப்பை, ஒரு அச்சத்தை, ஒரு நடுக்கத்தை, ஒரு பயத்தை, ஒரு தெளிவின்மையை உருவாக்கி அதன் மூலம் தங்களை நிலைநிறுத்தி கொள்கின்றவர்களை கேள்வி கேட்கின்ற முதல் குரலாக 19ஆம் நூற்றாண்டில் நமக்கு வள்ளல் பிரான் வந்து வாய்த்திருக்கிறார். எனவே அந்த மதித்த சமய மத வழக்கு எல்லாம் மாய்ந்தது. இதுக்கு மேலே அது பிறப்பே கிடையாது. இதுக்கு மேலே அதுக்கு தண்ணி தெளித்து விட்டால் கூட முளைக்கவே முளைக்காது. அந்த அளவுக்கு பாலை நிலமாக, கரம்பு நிலமாக, எதுவுமே விளையாத நிலமாக அந்த குணங்கள், அந்த சிந்தனைகள், அந்த கதைகள் எல்லாவற்றையும் என் மனசிலிருந்து நான் அப்புறப்படுத்தி விட்டேன் அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். அடுத்தது எதை கைவிட்டார் பாருங்க, வர்ணாசிரமம் என்னும் மயக்கமும் சாய்ந்தது. அதில் அந்த மயக்கம்ங்கிற வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. ஏன்னா இது தானே போய் தேடிக்கொள்கின்ற மயக்கம். மற்றவங்க மயக்க மருந்து தெளித்து மயங்கி போகிறதுங்கிறது வேற. ஆனால் எனக்கு இது ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ஒரு சுகமாக இருக்கிறது. இந்த நிலை எனக்கு வேணும். இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களில் எனக்கு ஒரு சுகநிலை கிடைக்கிறது. புண்ணுக்கு சொரிஞ்சு விட்டால் சுகமாக இருக்கும்ல, அப்படியான ஒரு சுகம் கிடைக்கிறது என்று அந்த சிரமம் கொடுக்கின்ற வர்ணாசிரமத்தில் போய் தன்னைத்தானே சழக்கில் இட்டுக்கொள்வது, சழக்கில் ஈடுபடுத்தி கொள்கின்ற அந்த நிலையிலிருந்தும் நான் விடுபட்டு விட்டேன் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்கிறார். அப்படின்னா காலமாக இந்த சிந்தனைகளை வைத்துக்கொண்டு சமூகத்தை தன்னுடைய காலடியின் கீழ் போட்டு வைத்திருந்த அந்த நிலையை கேள்வி கேட்பவராக நம்முடைய வள்ளல் பிரான் இருக்கிறார். அதை தவிர அவரை தமிழ் சித்தர் என்று சொல்கிறோம். சித்தர்கள் எல்லோரும் சடங்குகளை, சம்பிரதாயங்களை, இந்த மாதிரியான கட்டுக்கதைகளை கேள்வி கேட்டவர்கள், அதிலிருந்து தங்களை விடுவித்து கொண்டவர்கள். அந்த விடுதலையை நோக்கி, அந்த ஆன்ம விடுதலையை நோக்கி, ஆன்மீக விடுதலையை நோக்கி, மனித நேயம் என்கின்ற சுதந்திரத்தை நோக்கி நம்மை அழைத்து செல்கின்ற நவீன சித்தர் நம்முடைய வள்ளல் பிரான். சரி, இந்த 2 வரியில என்னெல்லாம் தன்னை விட்டு போச்சுன்னு சொல்றாரு. அடுத்த வரியை பாருங்க, கொதித்த லோகாசார கொதிப்பெல்லாம் ஒழிந்தது. கொதித்தன்னு ஒரு வார்த்தையை போடுறார். வள்ளல் பிரான்ட்ட வியக்கிறதே அந்த பொருத்தமான வார்த்தை, பொருத்தப்பாடுள்ள வார்த்தை அப்படிங்கிறதுனால தான். கொதித்த லோகாசிரம அப்படிங்கிறார். லோகாசார கொதிப்பெல்லாம் ஒழிந்தது. கொதித்த லோகாசார கொதிப்பெல்லாம் ஒழிந்ததுன்னா என கேள்வி கேட்டுட்டா அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆகமக்காரர்கள் குதிப்பாங்க பாருங்க. ஏன்னா அவங்கள்ட்ட விளக்கம் இல்லை. தெளிவான பகுத்தறிகின்ற அறிவுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய தெளிவான விஞ்ஞானபூர்வமான விளக்கங்கள் இல்லாததால் கொதிச்சு போய் அவங்க குதிப்பாங்க. வார்த்தைகளில் மிக கடுமையான வார்த்தைகளை நம்மிடம் வீசுவார்கள். அப்படியான நிலையில்தான் வள்ளல் பிரானும் இருந்தார். ஆனால் தன்னைத்தானே அவர் மீட்டெடுத்து கொண்டார், தனக்குத்தானே விடுதலையை கொடுத்து கொண்டாருங்கிறத மிக தெளிவாக சொல்கிறார். அதனால தான் கொதித்த லோகாசார கொதிப்பெல்லாம் வீழ்ந்தது அப்படிங்கிறார். ஏன்னா கேட்டாலே அவங்க கொதிச்சு போயிடுவாங்க. அந்த சிந்தனையை பற்றி ஒரு கேள்வி, இதை கொஞ்சம் விளக்குங்களேன், இது எப்படிங்க இருந்திருக்க முடியும் அப்படின்னு கேட்டு பாருங்க. அப்படியெல்லாம் கேட்க முடியாது. நீங்கள் இதை சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். அதுக்கு விளக்கம்லாம் கேட்காதீங்க, சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கோங்க. அதுதான் நல்லது, அதுதான் உங்களுக்கு நல்லது, அதுதான் உங்கள் குடும்பத்துக்கு நல்லதுன்னு அப்படியாக ஒரு மழுப்பலான மயக்கம் தருகின்ற விளக்கத்தை கொடுத்து விடுவார்கள். அதிலிருந்து நான் என்னை மீட்டெடுத்து கொண்டேன் அப்படிங்கிறாரு. சரி, நிறைவு வரி இன்னும் மிக முக்கியம். கொலையும் களவு மற்றை புலையும் அழிந்தது. கொலையும் களவு மற்றை புலையும்னா ஃபிசிக்கலாக பண்ணக்கூடிய விஷயங்கள் மட்டும் இல்லை. நம்முடைய சிந்தனையை நாம் கொலை செய்து விடுகிறோம், நம்முடைய தெளிவை நாம் இல்லாமலாக்கி விடுகிறோம், நம்முடைய அறியாமை என்கின்ற அந்த புலையை மட்டும் பிடித்து வைத்துக் கொள்கிறோம் என்றால் அதைத்தான் நான் இல்லாமலாக்கி விட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அறியாமையை நீக்கிவிட்டு அங்கு தெளிவை கொண்டு வந்து வைத்து விட்டேன். அந்த மாதிரியான ஒரு விடுதலையை எனக்கு நானே கொடுத்து விட்டேன் என்பதை இந்த 4 வரிகளில் நம்முடைய வள்ளல் பிரான் சொல்கிறார். என்றால் இந்த விடுதலை நமக்கு தேவையா இல்லையா, அதுதான் ஒரே ஒரு கேள்வி.
அந்த மயக்கம் தருகின்ற அந்த விஷயங்களில் நாமவே போய் இணைந்து கொள்ள வேண்டுமா, அல்லது தெளிவை நோக்கி நாம் பயணிக்க வேண்டுமா என்கின்ற அந்த 2 கேள்வியை நமக்கு வள்ளல் பிரான் இந்த பாடல் மூலமாக முன்வைக்கிறார். எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை பொறுத்து நம்முடைய வாழ்க்கையின் உயர்வு அல்லது நம்முடைய வாழ்க்கையின் தாழ்வு, நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி அல்லது நம்முடைய வாழ்க்கையின் தோல்வி இப்படியாக நிச்சயமாக அமையும். எனவே வெற்றியை தேர்ந்தெடுக்க வேண்டும், உயர்வை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய வள்ளல் பிரான் காட்டிய அந்த விடுதலையை தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.